வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு மனோஜை மீட் பண்ணுறேன். ஆமாம், ஹாய். எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும். 1.5 வருஷம் முன்னாடி வரும்போது இவனும் என் கசினும் தெருவில் நின்னாங்க. 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரே மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஐடென்டிக்கலாக இருப்பானுங்க. ஓகே, நம்மளால் வந்து என்ன பண்ணியிருக்கான், சரி நம்ம சேனலில் வந்து GT7 GT70 ரிவ்யூ இருக்கான்னு தேடியிருக்கான். அவனும் தேடியிருக்கான். இதில் வேறு நேற்று யுக பிரணவ் இன்னும் மொத்தம் எவ்வளோ வீடியோ நான் ரிவ்யூ போட்டிருப்பேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்ஸ்லாம் வேறு நிறைய இடையில போட்டேன்டா, 4000 வீடியோ கிட்ட இருக்கும்டா அப்படின்னு. டெர்மினலில் வந்து எல்லாத்தையும் கொடுத்து இப்போ ஷார்ட்கட் வழியாக ஏதோ பார்த்துட்டு சொன்னான். கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு தேங்க்ஸ். 4,10,768 கமெண்ட்ஸுங்க. வீடியோ வந்து 4,363. ஸோ இதுதான். ஸோ மொத்தம் வந்து நிறைய கமெண்ட்டும் போட்டிருக்கீங்க. கமெண்ட்டை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு டேட்டா, அம்புட்டு டேட்டா. ஆமாம், ஸோ அதை தான் சொல்ல வரேன். அந்த மாதிரியான டேட்டாவை தான் நம்மளால் வந்து தேடி இருக்கான். சரி, இங்கே யாராவது வந்து GT70 GT7 இதுக்கு ஏதாவது ரிவ்யூ போட்டிருக்காங்களா, ஏதாவது இருக்கா, சேனலில் கவர் ஆகிருக்கான்னு தேடி இருக்கான். பார்த்தா இல்லை. அண்ட் அதே சமயம் வந்து நம்மால் வாங்கிட்டான். ஆமாம், GT7 வாங்கிட்டேன். பார்க்க அழகாக இருக்குது, எப்பயும் மாதிரி. ரியல்மியில் எனக்கு இருக்க வருத்தமே அதான்டா. நான் ரொம்ப நாளாக வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். GT8 Pro அது யூஸ் பண்ணணும்னு ஆசை தான், கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வாங்கினவங்க விற்கணும், வாங்குறவங்களே கம்மி, வாங்குறவங்க விற்கணும். அதனால் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அப்படியே கிடைக்கிற மாதிரி இருந்தால் எப்படி தெரியுமா இருக்குது, 60 அந்த மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் 4 மாதம் ஓல்டு 7 மாதம் ஓல்டு போய் அந்த ரேட்டு. அப்போ நமக்கு என்ன தோணும், இப்போ எனக்கு என்னென்னா சிம்பிள், நம்ம கம்யூனிட்டி மெம்பரோட ஒரு ஃபோனு என்கிட்ட இருந்து அவன் வாங்கினா, திரும்ப அவங்ககிட்ட இருந்து இப்போ சேலுக்கு வந்திருக்கு. என்னதுன்னா X100 Ultra விவோ 38K 16/512. ஸோ இப்போ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு இதுதான் எனக்கு கேள்வி. 8 Gen 3 தான். இப்போது GT8 Pro போனால் 8 Elite Gen 5 லேட்டஸ்ட்டு, அது ஓகே. ஆனால் இது 8 Gen 3 இருந்தாலும் இதோட கேமரா எப்படி இருக்கும்? சேம் as GT8 Pro. GT8 Pro கம்பேர் பண்ணும்போது உனக்கு GT8 Proவில் வந்து நல்ல கேமரா இருக்குதான், இல்லைன்னு இல்லை. பட் X100 Ultra விவோடது பார்த்தோன்னா உனக்கு 1 inch சென்சார் இருக்கும் பிரைமரி, 200 மெகாபிக்சலுக்கு ஒரு பெரிஸ்கோப் இருக்கும், உனக்கு மேக்ரோ கேப்பபிலிட்டிலாம் டாப் நாச்சாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆடட் அட்வான்டேஜாக மாறிடுது. அப்போ என்ன ஆயிடுது, எனக்கு இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வந்து 60 சில்லறை கொடுத்து GT8 Pro வாங்கலாமா அப்படின்னும் போது மார்க்கெட்டில் வந்து என்ன ஆகுது, 40,000 45,000த்துக்குலாம் கூட இந்த மாதிரி 8 Gen 3 பேஸ்டு மொரட்டு ஃப்ளாக்ஷிப்ஸ்லாம் கிடைக்குது. உண்மைதான். ஹானரில் கூட இருக்குது. ஹானர்லேயும் கூட பார்த்தோன்னா உனக்கு மேஜிக் சீரீஸு, இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்து மார்க்கெட்டில் வரனால எனக்கு என்ன ஆயிடுது, ஒரு நிமிஷம் வந்து யோசிக்க வைக்குது. ரிஸ்க் இருக்குது, 100% ரிஸ்க் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ இந்தியன் யூனிட்னா இந்தியன் பில்லோட கிடைக்குது அப்படின்னும் போது ஓகே, குட் தான். அட்லீஸ்ட் அந்த 1 year மேனுஃபேக்சரிங் வாரண்டிங்கிறத கிளைம் பண்ணலாம். அப்புறம் பார்ட்ஸ் ஏதாவது போச்சுன்னா நான் ரியல்மி சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணலாம். பட் இந்த விவோ இப்போ X100 Ultra வாங்குறேன் அப்படின்னா, விவோ X100 Ultraவில் இருக்கிற சென்சாரும் X100 Proலையும் இல்லாட்டி X200 Proலையும் இருக்கிற சென்சார்லாம் சேம் அப்படின்னா, அந்த சென்சார்லாம் நான் வந்து இப்போ கடையில் போய் மாற்றிக்கலாம், உண்மையாகவே பே பண்ணி மாற்றிக்கலாம். பட் மீதிலாம் இப்போ டிஸ்பிளே போச்சு, ஃப்ரேம் போச்சு, இல்லாட்டி எதாவது பண்ணிட்டேன், ஏதோ உடச்சிட்டேன், ஏதோ நொறுக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதையும் நம்ம மக்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் இப்படி ப்ரைஸ்க்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து, இப்போ இது வந்து நம்ம இவன்துங்க விஜயராகவன் வந்து 38K ஃபோன் மட்டும்தான், சார்ஜர் கிடைக்கும், விவோட அஃபிஷியல் சார்ஜர் கிடைக்கும், விவோட அஃபிஷியல் பாக்ஸ் கேஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ். ஸோ இதுதான் டிவைஸ். ஸோ நல்லா நீட்டாக இருக்குது. நான் இதில் போட்டிருந்தேன் டெலிகிராமில் வந்து இந்த மாதிரி இந்த டிவைஸ் அவைலபிள் ஃபார் சேலு, கார்த்தி ப்ரோ என்ன ரீச் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தேன். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மால் என்ன பண்ணியிருக்கான், திடீர்னு பார்த்தா வாங்கிட்டேன் அப்படின்னா, சரி எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டேன். மெயினாக எனக்கு என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ் GT7. ஆமாடா, உண்மை. ஓகே, GT70யும் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் தான். 70யும் பர்ஃபார்மன்ஸ், 7 பர்ஃபார்மன்ஸு. என்ன ஒரே ஒரு வருத்தம் தெரியுமா எல்லாருக்கும், GT6ம் GT60யும் ஸ்னாப் ட்ராகன் பேஸ்டாக இருந்தது. ஃபுல்லாக அது 7+ Gen 4 தானே. ஒன்று 7+ Gen 3, இன்னொன்று வந்து 8s Gen 3. ஸோ அதனால எல்லாருக்கும் எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது அங்கே குவால்காமில் இருந்துட்டு பொசுக்குன்னு இப்படி கீழே வந்துட்டீங்க. அதில் ஜோக் என்னன்னா, GT60 பற்றி 7+ Gen 3 இருந்தாலும் இப்போ கூட ரீசெண்டாக நானும் கௌதம் ப்ரோ பண்ண வீடியோவில் கூட ஒரு கமெண்ட் படித்தோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் கூட இப்போ பரவாயில்ல, லேட்டஸ்ட் அப்டேட்ல, ஆனால் பேட்டரி நிற்க மாட்டேங்குது என்ன அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ உனக்கு ஸ்னாப் ட்ராகன் கிடைக்குது, ஆனால் பேட்டரி நிற்கல. கரெக்ட். இங்கே உனக்கு எப்படி இருக்குது, உன்னோட ஓவரால் அனுபவத்தை நீ சொல்லு. ஓகேண்ணா, இதை நான் கிட்டத்தட்ட 1.5 மாதம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் ஃபிகர் அவுட் பண்ணது தேவைப்படுது தான் பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, டீசன்ட் கேமரா. உன்னை பற்றி ஒரு குறுங்கதை சொல்லு ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நீ யாருன்னா நிறைய பேருக்கு தெரியலாம், புதுசாக வந்த நிறைய பேருக்கு தெரியாது. மனோஜ் யாரு, மனோஜ் எப்படிப்பட்ட டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னு அவங்களுக்கு தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இவங்களுக்குலாம், C3 மாதிரி டிவைஸ் நீ வச்சிருந்தல, ரியல்மி C3 வந்து P35 G70 மாதிரியான ப்ராசரில் இருந்த C3 மாதிரியான ஒரு ஃபோனை வச்சு நம்மால் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, பிளாகிங், சரியா, போஸ்ட் எழுதுவான்,
அப்புறம் குட்டி குட்டி எடிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஃபோனில் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா பண்ணிட்டு. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து எப்படி சொல்லலாம், இன்னைக்கு டேட்டுக்கு ஆக்சுவலாக வந்து நான் G70 கம்பேர் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற யூனிசாக்கோட T7250 கொஞ்சம் அதோட நல்ல பவர்ஃபுல், அதான் ரியாலிட்டி. பட் அந்த ஃபோனே வச்சு வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்லாம் நிறையா பண்ணுவான். அதனால நான் அப்பயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சின்ன பசங்களாம் ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க, சாதாரண ஒரு ஃபோன் கொடுத்தா கூட நல்ல ப்ரொடக்டிவாக பண்ணுறாங்கன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூசர் வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டிவைஸாக மூவ் ஆன் ஆகும்போது எப்படி இருந்தானா, அப்பயும் கூட அவன் பழைய டிவைஸ் தான் யூஸ் பண்ணான், யூஸ்டு டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணான், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணான். ஸோ இப்போ வந்து அவன் லேண்ட் ஆகிருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோனில் லேண்ட் ஆயிருக்கான். ஸோ இப்போ அந்த கான்டெக்ஸ்டுவல் டேட்டா நமக்கு கிடைக்கும். அப்படி நீ வந்து 6 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணியடா, அந்த 6 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு சில டாஸ்க்லாம் நீ பண்ணும்போது எப்படி இருந்தது, இத்தனை வருஷம் கழிச்சு நீ டேரக்டாக இப்போ என்ன ஆயிடுச்சு 9400 இது 8400 பேஸ்டு டிவைஸ்க்குள்ளே வரும்போது உனக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ரியல்மி C3 அண்ணன் சொல்ல மாதிரி ரியல்மி C3 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். G70 அதில் ஸ்ட்ரீமிங் கூட பண்ணிட்டு இருந்தேன். லைக் வந்து ஃப்ரீ ஃபயர், GTA San Andreas மாதிரி மொபைலில் போர்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். GTA San Andreasலாம் செம்மையாக இருந்துச்சு. லைக் வந்து அதுலேருந்து நான் செகண்டாக மூவ் பண்ணது, அடுத்து மூவ் பண்ண டிவைஸ் வந்து சாம்சங்கில் வந்து A7 தான், 2015 மாடல். அதில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்கும். பட் அதில் வந்து கோஸ்ட் டச் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேற எங்கேயாச்சும் வேற ஏதாச்சும் ஆப்ஷன் கூட போயிடும். சூப்பர். அதில் பேட்டரி கெப்பாசிட்டினா 2400 mAh தான். கிட்டத்தட்ட 2 hours தான் SOD எனக்கு கிடைக்கும் ஒரு சார்ஜில். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உங்ககிட்ட இருந்து நான் வந்து வாங்கினது Sony Xperia Executive Premium. அந்த மொபைல் கிட்டத்தட்ட 2 years யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். செம்ம அமேசிங் டிவைஸ். 6GB RAM தான். நான் அதில் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 40 ஆப்ஸ் கிட்ட இருக்கும். அதில் வந்து ஃபிட்னஸும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து எடிட்டிங் வந்து பேசிக்காக தான் பண்ணுவேன். நான் எடிட்டிங் வந்து நான் கம்ப்யூட்டருக்கு மாற்றிட்டேன். பட் வந்து நான் சோஷியல் மீடியா ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணும் போதோ, கேமரா ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணும் போதோ, டெய்லி டிரைவ் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அது என்ன பஞ்சாயத்துனா பேட்டரி லைஃப் தான். அதுக்கு நான் வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சப்ஸ்டியூட் பண்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 டைம் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து LCD டிஸ்பிளே தான், நீங்க சொன்ன மாதிரி அதில் 4K இருக்கும். அமேசிங்காக இருக்கும். அதில் வந்து அந்த டார்க்னஸாக செம்மையாக தெரியும். ஸோ மூவிஸ் பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 2 years யூஸ் பண்ணிட்டோமே. அது வந்து எனக்கு என்ன பிரச்சனை, மெயினாக வந்து ஃபோன் கால் பேசும்போது என்னால் வந்து இயர்பீஸ் யூஸ் பண்ண முடியாது, TWS யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ ஒர்க் பண்ணும்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒர்க் பேசும்போது TWS பண்ணும்போது என்ன நினச்சிக்கிறாங்களா, என்ன TWS யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேட் இம்ப்ரெஷன் ஆயிடுது. பட் அவங்களுக்கு என்ன புரியலன்னா வந்து இயர்பீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இயர்பீஸ் வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் அது பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக்கில் வந்து அது கிராக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து வைப்ரேஷன் மோட்டர் சவுண்டு சுத்தமாக வரல. சரி மொத்தமாக ஒரு புது டிவைஸாக மாறலாமே சொல்லும் போது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி 30K தான் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுவீங்கல்ல. ஸோ அதனால் 30K சர்ச் பண்ணும்போது இப்போ அந்த ரேம் ப்ரைஸ் ஹைக்கால வந்து நான் நத்திங் 3A Pro Plus ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், கிடைக்கல. 4A பார்க்கலாம்னு நினச்சேன், கிடைக்கல. மோட்டோ பக்கம் சாயலான்னு பார்த்தா எனக்கு வந்து மோட்டோவில் வந்து எனக்கு கேமரா ஓகே, பட் எனக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அப்போ வந்து பேட்டரி லைஃப் வந்து எனக்கு வந்து சில பர்ஃபார்மன்ஸ் அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் ரெட்மி வந்து Note 14 Pro Plus அதையும் பார்த்தேன். சரி அதுவும் போகலாமான்னு யோசிக்கும் போது உங்கள் ரிவ்யூலாம் பார்த்தேன். அதுவும் பர்ஃபார்மன்ஸ் டிவைஸ் அதான் 6 Gen 4 தான் இருந்துச்சு. அதுவா Note 14 Pro Plus தானே, அது வந்து 7S Gen 3. 7S Gen 3. ஸோ அது வந்து எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனால் கேமரா சூப்பராக இருந்துச்சு. டெலிஃபோட்டோ இல்லை கேமராலாம் நல்லா இருக்கும். அதான் இது இங்கே வர்ற சிம்பிள் நீ சொன்ன மாதிரி தான். நமக்கு வந்து என்ன வேணும், இப்போ ரியாலிட்டி என்னன்னா என்கிட்ட 17 Ultra இருக்கு, சரியா, இந்த மாதிரி டிவைஸ்லாம் இருக்கு. ஆனால் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு யோசிப்பேன் சில சமயம். அப்படி யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னோட கன்வீனியன்ஸை நான் பார்க்கணும். என்னோட கன்வீனியன்ஸை நான் பார்க்கும்போது இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ சொசைட்டியில் என் கன்வீனியன்ஸை நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது சக சிட்டிசன்ஸ் பாதிக்காமல் என்னோட கன்வீனியன்ஸ் நான் பார்க்கலாம் சொசைட்டியில். மாதிரி இப்போ இது வந்து பர்சனல் தானே, இதனால என்ன பாதிக்கப்பட போகுது. இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா எங்கள் வீட்டிலே பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குமா, அது தப்பு, சரியா. ஆனால் மற்றபடி என்னென்னா இப்போ எனக்கு நான் யூஸ் பண்ணுற டிவைசஸ்க்கு மத்தியில் எனக்கு ஒரு 10A இல்லாட்டி ரெட்மி டர்போவோ இல்லைனா வந்து இப்போ நத்திங்கில் ஃபோன் 4B வந்துருக்கு. இப்போ 4B வந்து ஓகே இப்போதைக்கு இந்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் ஓவர் மாதிரி தெரியலாம். இந்த மாதிரி டிவைஸே எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு 5 years முன்னாடி கூட டாக்குமெண்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு அது போதும். ஏன்னா இப்போ பிளாக் போஸ்ட் பண்ணுறதுக்கு நீ 70 இருக்கட்டும், அதை GT 70 இருக்கட்டும், இல்லாட்டி நீ வந்து உங்ககிட்ட நான் வேறு ஏதாவது டிவைஸ் இப்போ ஏன் அதே சோனியே இப்போ நீ யூஸ் பண்ணாலும் கூட பிளாக் போஸ்ட் பண்ணுவேன். நீ வந்து வீடியோ ரெண்டர் பண்ண போகிறேன், அங்கே ஆரம்பிக்கும். அங்கே ஆரம்பிக்கும் ரெக்குவயர்மெண்ட். அப்போ நான் அதையும் ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இப்போ வந்து எனக்கு அந்த ஒரு 7300 இல்லாட்டி 8350 இல்லைன்னா கூகுளோட டென்சாரு, ஸோ இதெல்லாம் இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, 8 Elite Gen 5 மாதிரி இல்லையே. ஏன்னா அந்த டைம் டேக்கனில் வித்தியாசம் பார்க்குறேன். அது வந்து 1 minute டாஸ்க் முடிக்குதுன்னா இது பார்த்தா 2.5 நிமிஷம் எடுத்துக்கும். அப்போ அந்த 2.5 நிமிஷம் நான் அதில் லாக் ஆகுறேன். ரொம்ப பிஸி லைஃப்ல அது கடுப்பா இருக்கு. பட் ரொம்ப பிஸி இல்லை அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படி பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே கால்குலேட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ ஆனால் 8 Elite Gen 5 பேஸ்டு ஃபோன் எது இப்போ 50,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் இப்போ 50,000 ரூபாய்க்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்பானி அப்புறம் இன்னொரு 4-5 ஃபோன்ஸ் கிடைக்கும் 50,000 ரூபாய்க்குள்ளார.
சரியா? ஒரு பழைய ஜென்ரேஷன் போனாலும் போகலாம். சரி, அப்போ இதுல வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு தான் நீ வர. ஆமாண்ணா, இது கிட்டத்தட்ட 2025 லான்ச் ஆச்சுன்னா நான் 2026 வாங்கினேன். சரி 2025 பழைய ஃபோனா இருக்கே, பட் என்னன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா 7000 mAh பேட்டரி. அப்போ வந்து 8400 மேக்ஸ். அது வந்து யோசிச்சு சில இடத்துல அந்த CPU கம்பேரிஷன் சிப்செட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட 8s Gen 3 அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி நான் வந்து 845 அந்த ஃபோன் தானே யூஸ் பண்ணியிருந்தேன். 845க்கு அப்புறம் இது பெட்டரா இருக்கும் பார்த்தா 10x பெட்டர்னு தோணுச்சு. சரி இதுக்கே மூவ் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இதை நான் பார்க்கும்போது இன்னொன்று யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம இதை போட்டுடலாமா இல்லை வந்து நத்திங்ல வந்து அப்போ 3A Pro + 3A அவைலபிளா இருக்கான்னு பார்த்துட்டு நத்திங் ஃபோன் 3A Pro என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ கூட ஒரு 10 நாள் முன்னாடி நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு 30,000 ரூபாய்க்கு 8256 வந்திருக்கு போல. அப்போ அந்த டைம் வந்திருக்கு. அப்போ திரும்ப ஸ்டாக் அவுட் ஆயிடும். வரும் போகும். ஒரு 10 நாள் முன்னாடி தான் பார்த்தோன்னா 8256 இருக்கு வாங்கலாமான்னு கேட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் ஒர்த்து தான். ஆனா அகைன் அது 7s Gen 3 பர்ஃபார்மன்ஸ் நீ எதிர்பார்க்க முடியாது. உனக்கு இது அளவுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இதை நான் வாங்கினேன். எனக்கு என்ன அதுல பிரச்சனைனா சுத்தமா எனக்கு வந்து ஃபோன்ல வந்து ரெண்டர் ஆகல. நான் கேன்வா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது பேசிக் கேன்வா, அது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அது கூட லோட் ஆகல. நான் வந்து சில டவுன்லோட் பண்ணவும் முடியல. ஓகே, சரி நான் மொத்தமா இதுக்கே மாறலாம்னு சொல்லிட்டு இதுக்கு மாறினது தான். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் எனக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ல வந்து செட்டப் பண்ணவும் செம ஹீட் ஆச்சுன்னா 45 டிகிரி கிட்ட போச்சு. வந்த உடனே 6.0ல இருந்துச்சு. மொத்தம் 3 அப்டேட் லைனா கொடுத்துட்டாங்க. 6.0ல ஒரு அப்டேட் கொடுத்தாங்க 7GB. அதுக்கப்புறம் 7.10ல பீட்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் 7.0 அதுக்கப்புறம் அப்டேட் வரல. அதை நான் 3மே பண்ணிட்டேன். சரி அதுக்கப்புறம் ஃபோன் செட்டப் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரண்ட்லி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி ColorOS 17 வந்துடும் டேரக்டா, அவ்வளவுதான். ஆமா, ஏன்னா அது என்னாச்சு OnePlusம் போயிட்டாங்க. யூரோப்ல இருந்து போறாங்க நினைக்கிறேன். இந்தியால இருந்து போறாங்க. OnePlus இந்தியால இருக்காங்க. Realme வந்து இந்தியால இருந்து போறாங்க. இந்தியால இருக்காங்க, சைனா விட்டு போயிட்டாங்க. ஓகே, ஃபுல்லா ColorOS மாத்துறாங்க. அது ColorOS மாறுறாங்க. அதனால வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் தெரியுமா? Realmeயும் ColorOS நான் பார்த்திருக்கேன். OnePlusலயாவது ஒரு சின்ன ஏதோ அங்கங்க ஒத்தல மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கும். இங்க ஒரு வித்தியாசமும் இருக்காது. ரெண்டு பேருக்குமே என்னடா இது பின்னாடி இருக்கிறதெல்லாம் பிரிச்சு போட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டேன்னு வைக்குது. எந்த ஓப்போ ஃபோன் கண்டுபிடிக்க முடியாம அவன் திணறுவான். ஆனா அது ரியல்மி ஃபோன். ஸோ அந்த அளவுக்கு ரியல்மியும் ஓப்போவும் ஆல்ரெடி ரொம்ப இதுதான். ஃபர்ஸ்ட் ரியல்மி ஃபோனை இமேஜின் பண்ணிப்பார், பின்னாடி ஓப்போன்னு போட்டே வரும். அப்படியா? Realme 1 ஃபர்ஸ்ட் ரியல்மி ஃபோன் இருக்குல்ல ஒன்று, அது என்னது இது? நீ ஃபோட்டோ பார்த்தா சிரிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் ரியல்மி ஃபோன் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ரியல்மி ஃபோன் 1 அப்படின்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோனா இங்கே பேர் கீழே ஓப்போ தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து OnePlus வந்து வித்தியாசமா இருந்தது, அங்கேருந்து வருது. இது வந்து ஓப்போட மிரர் டிசைன் ஃபோன் ஆல்ரெடி இருந்தது ஒன்று. அந்த ஃபோனோட பேரையும் கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் உள்ள போனா. சரியா? அந்த டிவைஸ் தான் அப்படியே வந்துச்சு. என்ன ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்துச்சு, செம டைட் ப்ரைஸிங்கு. அதனால மாஸ் ரியல்மி மாஸ் தான் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது எல்லாமே சேமு இருக்கு. அப்புறம் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு பேட்சை போட்டு நான் ரியல்மி பேர் மட்டும் மாற்றுவாங்க அங்கே போயிட்டு உள்ள. அதுக்கு பேசாமல் ColorOSனே கொடுத்துட்டு போனால் என்ன பிரச்சனை? ஒரே ஃபோன் தான். இப்போ இதில் 8400 பேஸ்ட் ஒரு ஃபோன் இருக்கு, அவங்க கிட்டே 8400 பேஸ்ட் ஒரு ஃபோன் இருக்கு, ஓப்போலையும் இருக்கு. அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம்னு வையேன். இப்போ எடிட்டிங் வேலையும் மிச்சம்ல, அப்படியே போட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை ஆக்சுவலாக எல்லாத்தையும் யோசிச்சு தான் அவங்க இதை பண்ணியிருக்கணும். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமாடா? ரொம்ப யோசிச்சா நமக்கு வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா, கால்பே வந்து OnePlus விட்டு வெளில போக காரணம் என்ன யாருக்குமே தெரியாது. கால்பே வந்து நம்மகிட்ட சொன்னாதான் உண்டு. உண்மை. ஏன் வெளில போனீங்கன்னு கேட்டால் நம்மளா யோசிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு தியரி சொல்லலாம். கால்பே வந்து பயங்கரமான ஒரு ஐடியா வச்சிருந்தாரு, ஃபோனே இல்லாமல் ஃபோன் பண்ணாரு, இப்படிலாம் கூட சொல்லலாம். அதை வந்து அவங்க ஒத்துக்கலை, அதனால அவர் வெளில போயிட்டாரு, அதனால நம்ம கதை சொல்லலாம். ஃபேக்ட் என்னன்னா அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்கும், இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஒரு கம்பெனி அதில் 3 பெரிய ரோலில் 3 பேர் இருக்காங்க. 3 பேரில் ஒருத்தர் வெளில போறாருன்னு ஒன்று அவரை ரீப்ளேஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மெர்ஜ் தான் பண்ணுவாங்க. 2 கம்பெனியும் மெர்ஜ் ஆகும். ஒரே கம்பெனில 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 ஹெட் இருக்காங்க. 3 ஹெட்ல ஒருத்தர் வெளில போறாரு. அவருக்கு சக்சஸரா ஒருத்தரை கொண்டு வரலான்னு பார்த்தா அவ்வளோ செட்டே ஆகலை அப்படின்னு தெரியும் போது என்ன ஆகும்னா, மெஜாரிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன்ல ரொம்ப க்ரூஷியல் அண்ட் டெக்னிக்கல் டேட்டாலாம் தெரியணும், சில கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸும் தெரிஞ்சாதான் டிசிஷன் எடுக்க முடியும்னு இருக்குன்னு வையன். இது வரைக்கும் தெரியாத ஒருத்தரை கூட்டு வந்து கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வச்சு நீ என்ன பண்ணுவேன்? அப்போ என்ன ஆகுதுன்னா 2 பேர் இப்போ இருக்காங்களா, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்ல ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு கால்பே வெளில போகும்போது இல்லாட்டி இவங்க சிச்சுவேஷன் வெளில போகும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இதையும் நான் வந்து என்ன சொல்ல முடியுமா, இப்படிதாங்க ஆச்சு, நான் தான் பக்கத்து சேர்ல உட்காந்துருந்தேன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, நானும் டீ குடிக்கிறேன் பார்க்குறேன், உங்க சண்டை போடுறானுங்க பாருங்க, அப்படியே பேச முடியும். என்ன நடந்து நமக்கு தெரியாது. பட் இப்படிதான் ஆச்சு. என்னாச்சுன்னா OnePlus வந்து டகால்னு பார்த்தா பீட்ல நான் கண்ட்ரோல் எடுக்கிறேன் அப்படியாச்சு. ஓப்போல இருந்த ஒரு பார்த்தா திடீர்னு பார்த்தா OnePlusயும் ஹேண்டில் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் மாறிச்சு. ஸோ அது ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது தோணுச்சு, ஏன் மாறுது அப்படின்னா இப்படி தான் மாறுது, ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் விஷன் அப்படின்னா இப்போ உள்ள வந்து மனோஜ் இருக்கான். மனோஜ் சொல்கிறான்
நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன்னா, நான் இதெல்லாம் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ண போகிறேன்னான்ற. நான் ஒன்று என்ன சொல்கிறேன், சரிடா பண்ணுறான்றேன். திடீர்னு பார்த்தா ஏதோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரோட மீட்டிங்லையும் திடீர்னு நீ சொல்கிற ஐடியா இல்லைன்ட்டாங்க. நானும் என்ன சொல்லியிருந்தேன், நீ பண்ணுறான்னு சொல்லியிருந்தேன். நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வந்து ஒரு விஷனை நோக்கி போய்கிட்டு இருக்க. உன் விஷன் என்னன்றது நீ இருந்தால் தான் கரெக்டாக பில்ட் பண்ண முடியும். நீ கிளம்பிட்ட, இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? லைக் பிளெயினாக இருக்கும், எம்டியா. எனக்கு ஒன்றும் என்னன்னே எனக்கு புரியாது. நான் இன்னை வரைக்கும் அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான், நான் என்னடா பண்ணுறேன். இப்போ அதனால நீங்க என்ன பண்ணானுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீ நல்ல யோசி. கலர் ஓஎஸோட கோட் பேஸ் பார்த்தோன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் 11 உள்ள போயிடுச்சு. சரியா? ஆக்சிஜன் ஓஎஸ் அப்புறம் 12 வந்து பியூர் கலர் ஓஎஸ் தான். ரியல்மி எல்லாம் சொல்லவே வேணாம். ரியல்மி 1 இன்னை வரைக்கும் பார்த்தோன்னா அப்படியே அச்சு பேசுறாம அங்கேயும் ஹாட் கேம்ஸ் இருக்கும், இங்கேயும் ஹாட் கேம்ஸ், அங்கேயும் ஹாட் ஆப்ஸ் இருக்கும், இங்கேயும் ஹாட் ஆப்ஸ். அங்கேயும் ஏதாவது ஒரு 4 ப்ளோட்வேர் எக்ஸ்ட்ரா இருந்துன்னா அதே ப்ளோட்வேர் ரியல்மிலையும் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். அதே ஃபைல் மேனேஜர் ஆடு எல்லா பஞ்சாயத்தும் எல்லா இடத்துலையும் இருக்கும் பட்ஜெட் ஃபோன்ஸ்ல. ஸோ இதுதான் ஃபேக்ட். இவ்வளவுதான் ஃபேக்ட். ரொம்ப வருஷமா இருக்கு. இப்போ பேரை மாத்தணும்னா எல்லாருக்கும் வந்து தலையும் புரியல வாழும் புரியல. ஏன்னா அவங்க வந்து எல்லா ஃபோனையும் யூஸ் பண்ணியிருக்கணும்ல. இப்போ ஒரு காமன் யூசர் யார்கிட்டயே போயிட்டு சார் மெர்ஜ் ஆகுதான் சார் அப்படின்னா, ஐயோ அப்போ என் ஃபோனில் கலர் வைஸ் வந்துருமா ப்ரோ அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, அவங்க ஒரு ஓப்போ ஃபோனும் யூஸ் பண்ணி ஒரு ரியல்மி ஃபோனும் யூஸ் பண்ணி பக்கத்துலேயே ஒரு OnePlus ஃபோனும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாம் ஒரே ஆப்ஷனாக இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போனால் அதே ஆப்ஷன் அதே ஆர்டரில் வரிசையாக வருது, என்னது இது அப்படின்னு அப்போ தான் தெரியும். அது அவங்களுக்கு யதார்த்தமாக தெரியாது பார்த்தியா. உடனே இவங்களாம் பேனிக் ஆகிறாங்க. உடனே என்ன ஆகுது, இந்த சுச்சுவேஷனில் ட்ராக்ஷன் சொல்லுவோம்ல, அதான் SEO ஒர்க் ஆகணும்னுவாங்கல்ல. ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவ்வளவுதாங்க செத்து போச்சுங்க, எல்லாம் கலர் வைஸா மாறுது. உடனே எல்லாரும் கிளிக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் பேனிக் ஆகுறாங்க. ஐயோ போச்சா அப்ப அவ்வளவுதானா? டேய் கடந்த 6 வருஷமாவே அப்படிதான் இருக்கு. உண்மை அப்படிதான் போயிட்டு இருக்கு. கரெக்ட்னா நான் போனை கான்ஃபிகர் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ப்ளோட்வேர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிசபிள் ஆப்ஷன் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் டிசபிள் பண்ணிட்டேன். ரொம்ப போனை வந்து எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி டிசபிள் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு 2 டேஸ்ல வந்து எனக்கு வந்து 100 to 20 பேட்டரி எஸ்ஓடி வந்து 3 hours தான் வந்துச்சு. நான் வந்து என்னடா ஆச்சு பேட்டரி எஸ்ஓடி இவ்வளவு கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். பிகாஸ் நான் நார்மல் யூஸ் தான் பண்ணேன், ஹெவி யூஸும் பண்ணல, கேம் இன்ஸ்டால் பண்ணல, வெறும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம், அது இன்ஸ்டாகிராம் பேசிக் ரொம்ப யூஸ் பண்ணல, வெறும் யூடியூப் அதுவும் பேசிக்காக தான் பார்த்தேன். பார்த்தா பேக்ரவுண்ட் பேட்டரி இல்லை, ஐடியல் பேட்டரி இல்லை, சுத்தமா இல்லை, 2% தான் ட்ரெயின் ஆச்சு. பட் யூஸ் பண்ணும்போது 3 hours தான் வந்துச்சு. அது ஏனே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒருத்தர் வந்து ரெடிட்ல போட்டுருந்தாரு, ஃபேக்டரி ரீசெட் பண்ணுங்க 7.1 வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணிட்டு ஃபேக்டரி ரீசெட் பண்ணுங்க சொன்னாங்க. சரி நானும் 7.1 வந்துச்சு அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபேக்டரி ரீசெட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் டே அசர்டி வந்து 6 hours வந்துச்சுனா. அதுக்கப்புறம் வந்து யூசேஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி எனக்கு தெரியல, இப்போ வந்து நார்மல் யூஸ்க்கு வந்து 8 hours வருது. 100 to 5% வந்து 8 hours. நான் 20% போட்டேன். அந்த கிராஃப் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதாவது 100ல ஆரம்பிச்சு 5% வரைக்கும் நான் யூஸ் பண்ணிடுறேன். ஆமாண்ணா. சரி 95% சார்ஜ் வந்து எப்பயுமே கன்சியூம் பண்ணிடுறேன். சூப்பர் சூப்பர். சோ அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 8.5 hours வருது. நான் வந்து காலை சார்ஜ் பண்ணுவேன், அதனால கிட்டத்தட்ட 5% இருந்தா உனக்கு 120 வாட் வரல. ஆமாண்ணா 120 வாட். ஜாலி தான். 40 minutes மேக்ஸிமம். 7000 mAh க்கு 40 minutes. 40 to 45 minutes. பிக்சல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களாப்பா? பாத்துர்க்கேன். என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிருக்கா பிக்சல் 9. 50% 30 minutesல ஏறுதுன்னா அதுக்கப்புறம் 1.5 hour ஆகலையே. 50% 30 minutesல ஏறுற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான் போல. உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இது ஆகும்டா. இது வந்து இப்போ கொஞ்சம் வெதர் பரவாயில்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. 1.5 மணி நேரத்துல கூட திடீர்னு ஏறிடும். 30 வாட் இருக்குல்ல, இது 30 வாட் சப்போர்ட். அதனால ஆமா 10 வந்து 30 வாட், அதனால 1.5 மணி நேரத்துல கூட ஏறிடுது. பட் கொஞ்சம் வார்மா இருந்ததுன்னா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்பீடு என்வரான்மெண்ட்டே வார்மா இருக்கு அப்படின்னா உடனே அது ஸ்லோ பண்ணிடும், த்ராட்டில் பண்ற மாதிரி. சார்ஜிங் ஸ்பீடா த்ராட்டில் பண்ணிடும். ஓகே. எனக்கு பேட்டரி டிபார்ட்மெண்ட்ல ஓகே, பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நான் மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட இப்போ கூட பாருங்க எத்தனை ஆப்ஸ் பேக்ரவுண்ட் வச்சிருக்கேன். இத்தனை ஆப்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு வந்து லைக் வந்து ஷட்டரும் இல்ல. அதுக்கப்புறம் சில ஆப்ஸ்லாம் நீ காலைல 100 போட்டுருந்தியாடா? ஆமா நான் காலைல 100 போட்டிருந்தேன். நீ வரும்போது ஃபுல்லா பாட்டு கேட்டு வந்திருப்ப. யூடியூப் தான். யூடியூப் பார்த்துருக்க. அப்போ ஸ்க்ரீன் ஆன் டைமே இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்குமே. ஆமா நான் இருக்கேன். அதாவது விடிய காலைல 4 AM சார்ஜ் போட்டு எடுத்துட்டேன். 4 AMக்கு எடுத்து போயிருக்கு. இது வரைக்கும் ஆமா 2 மணி நேரத்துக்கு மேல வந்துருச்சு. 2.25 மணி நேரம். ஆமாண்ணா 2.25 மணி நேரம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கான். இல்லை ட்விஸ்ட் என்னன்னா கால்குலேட் பண்ணி பார்த்தா அவன் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. 8 மணி நேரம் கண்டிப்பாக வந்துடும் போல இதே மாதிரியான யூஸ்க்கு. ஆமாண்ணா யூஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆமாம் யூடியூப் வந்து 53 நிமிஷம், இன்ஸ்டாகிராம் ஒரு 23 நிமிஷம், போருக்குலாம் வேற போயிருக்கான், அது ஒரு 13 நிமிஷம் போய் சண்டை போட்டு வந்திருக்கான். அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு 9 நிமிஷம். சிஸ்டம் லான்ச்சர், இந்த சிஸ்டம் லான்ச்சர் சில சமயங்கள்லடா ஹைப்பர் வாய்ஸ்லேயும் பார்த்துருக்கேன். ஆண்ட்ராய்டில் இவன் சிஸ்டம் லான்ச்சர் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறான். அப்புறம் பேக்ரவுண்ட் பாருங்க, எனக்கு எதுக்கு இது பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. எனக்கு நிறைய ஆப்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. இது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ப்ளே சர்வீஸ்லாம் வெறுத்துட்டேண்ணா. பாருங்க ஆக்சஸ் தரல, எதுக்கு எடுத்திருக்கான்னு தெரியல. கொஞ்சம் கோளாராக தான் இருக்கானுங்களா சிலர்லாம். ஆமாண்ணா, ஆனால் ஐடியல் பேட்டரி கம்மியாக தானே இருக்கு. இப்போ இவனை சிஸ்டம்னு போட்டால் என்ன வரான்னு இருக்குமா? இவன் வந்து மொபைல் நெட்வொர்க் தான் இவனை கன்சியூம் பண்ணியிருக்கான்னு வருது, ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி. ஆமாண்ணா புள்ளி இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன், மேலே இருக்கிறதுனால. நல்லா இருக்காண்ணா? நல்லா இருக்குடா. இதுதான் நமக்கு இதெல்லாம் இது ரொம்ப பழசு இல்லை, இதெல்லாம் 20 வருஷம் பழசு போல. நல்லா இருக்கும் கேம்.
இதில் லான்ச்சர் எங்கே இருக்குது? பிக்சல் லான்ச்சரு லாஸ்ட்ல காணும். சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு கீழே 22% போட்டிருக்கான். அதில் இருக்கும் போல். இல்ல சரி, அதுக்குள்ளே இருக்கும் போல். அவன் பிரித்து ஏதோ வித்தியாசமாக வச்சுருக்கான். ஆண்ட்ராய்ட் கோர் ஆப்ஸ்ன்னு ஒரு 1%. சிஸ்டம் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் தான் இருக்குது. ஆமாம். ஸோ இதில் வந்து லான்ச்சரை காட்டல. இப்போது ஷவுமி யூசர்ஸ்க்கு பாவம் அவங்களுக்கு இருக்க ஒரு வருத்தம் என்னென்னா, தேர்ட் பார்ட்டி லான்ச்சர்ஸ் எது யூஸ் பண்ணாலும் 3 பட்டன் நேவிகேஷன் உள்ளே வந்துடும். அப்படியாண்ணா? ஃபர்ஸ்ட்ல அது இருந்துச்சு, இப்பயும் அது இருக்கா? இன்னும் இருக்குது. பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கறதா இல்லை, அதை அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். ஆமாம், அந்த கருமும் இன்னும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு பார்க்கும்போது இதில் நீ தேர்ட் பார்ட்டி லான்ச்சர்ஸ் போடலாம். கரெக்ட்ண்ணா. ஆமாம், நீ அதனால் மேபி வேறு ஏதாவது இந்த நோ லான்ச்சர் வேணா நயகரா லான்ச்சர் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணுறேன், சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு அப்போ உனக்கு சிஸ்டம் லான்ச்சர் மூலமாக பேட்டரி ட்ரெயின் ஆகிருக்கு இல்லையா, அது அதில் ரெடியூஸ் ஆகுதான் நீ பார்க்கலாம். அப்போ ரெடியூஸ் ஆயிருந்ததுன்னா அது ஒரு சக்ஸஸ். அது ஒரு பிரச்சனை. அது ஒரு சக்ஸஸ். ஏன்னா அதில் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, சிஸ்டம் லான்ச்சர் ஒரு 5% பேட்டரி இப்போ வரைக்குமே குடிச்சிருக்கு இல்லையா, 5% ஓவரால் பேட்டரியில் இது கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது, இப்போ அந்த லான்ச்சர் வருதுன்னு வை, 1% கூட கன்சியூம் பண்ணல இதே சினாரியோ அப்படின்னும் போது, அப்போ மீதி பேட்டரி வேற எங்கேயாவது நீ யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அட்வான்டேஜ் வரும். நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு. ஓகேண்ணா, ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன். பட் இது வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ்லாம் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. ஆமாம், 60 Hz போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இது யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஷட்டர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மையாக ஹாப்டிக்ஸும் நல்லா இருக்கு. ஆமாண்ணா. இது என்னமோ ஓ ஆப்டிக்ஸ். அது ஓப்போல பார்த்தா ஹேலோ வேணா, அவனும் அதே தான், ஓ ஆப்டிக்ஸ் தான். எல்லாரும் ஓ ஆப்டிக்ஸே தான். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. சவுண்ட் உள்ள போனாலும் இருக்கும். ஓ ரியாலிட்டி ஆடியோடு. ஓகே, ஹாப்டிக்ஸ் ஓ ஆப்டிக்ஸ் தான். ஓ ஆப்டிக்ஸ் இது இருக்கா. இன்னும் இத்தனைக்கும் இன்டென்சிட்டி நீ வந்து முக்காவாசியில் தான் வச்சிருக்க. ஆமாண்ணா, அதுக்கே நல்லா இருக்கு. இதில் ஆக்சுவலாக நீ பேக் போகிற ஜெஸ்டருக்கு வேணாலும் ஆப்டிக்ஸ் வைக்கலாம். அது அந்த கரெக்ட்ண்ணா, அது ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஆமாம், தேவைன்னா நீ வச்சுக்கலாம். அப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கு, ஆடியோ ரிலேட்டடு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போனால் உனக்கு ஓ ரியாலிட்டி ஆடியோ இருக்கு. எஸ், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. அதெல்லாம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கேன். மற்றபடி சிஸ்டம் லெவலில் இந்த ஹாப்டிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இப்படி தள்ளும் போது வரது கரெக்ட்ண்ணா, அதெல்லாம் ஓகே. ஏர் கெஸ்டர்ஸ் இருக்கு, நான் யூஸ் பண்ணாது. அதே வார்னிங் கொடுத்துறான், எனக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகும்னு சொன்னாங்க. சரி, எதுக்கு இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது என்ன நெக்ஸ்ட் எப்படி இருக்கு, ட்ரை பண்ணியா? இதில் வந்து நான் வந்து எதுவுமே ட்ரை பண்ணலண்ணா. ஏஐ கேமிங் கோச் வந்து அது பேசுன்னு சொன்னாங்க. ஏஐ பிளான் நான் ட்ரை பண்ணல. ஏஐ ரைட்டரும் வந்து ChatGPT மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே விட்டுட்டேன். எதுவுமே இப்போதைக்கு ட்ரை பண்ணலாம் ஏஐல. இது என்னது? ஓ, ஹோம் பட்டனா? பால். ஓகே, அது ஒரு காலத்தில் வந்து ஐஃபோனில் ஹோம் பட்டன் வீணாக போகும்னு இந்த பால் கொண்டு வந்தாங்க. ஆமாண்ணா. ஆமாம், இன்னைக்கு ஆண்ட்ராய்டில் என்ன பட்டன் வீணாக போகுதுன்னு தெரியல, உனக்கு பட்டன் வச்சிருக்காங்க. ஆமாண்ணா. சரி, ஆனால் நல்லா இருக்குடா. ஆமாண்ணா. நான் டிஸ்பிளே வந்து அதான் 6.7 inch பெரிய டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷனு. ஸோ 120 Hz தான். ஸோ நான் மூவிஸ் பார்க்க சூப்பராக இருக்குண்ணா. நிறைய மூவிஸ் பார்த்துட்டேன், கிட்டத்தட்ட 4-5 மூவிஸ் கிட்ட பார்த்துட்டேன். இதில் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் இப்போ வரைக்கும் 5Gயில் தாங்க இருக்குது, நானும் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணல. 5Gயில் இருந்தே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ஹீட்டாக இருக்கா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லைங்க, ரொம்ப நார்மலாக இருக்குது. எனக்கு இது ஒன்று தான் ஒரு பயமாக இருந்ததுடா, என்னால் உறுதியாக சொல்ல முடியல. நிறைய பேர் இப்போ வந்து 70 வாங்கலாமான்னு கேட்குறாங்கன்னு வையேன். அப்போது இதில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று, ஒருத்தர் கேட்குறாரு பேட்டரி லைஃப்காக வாங்கலாமான்னு கேட்குறாரு. அது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருது, ஏன்னா நம்ம யூசர்ஸ் சொல்லிடுறாங்க இல்லையா. அதே சமயம் ஒரு சிலர் வந்து ஹீட் ஆகக்கூடாதுன்னு அழுத்துறாங்க. ஐயோ, அவங்க என்ன ஆப்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ சப்போஸ் ஏதாவது கண்டிப்பாக இப்போ இந்த ஃபோனில் நான் வந்து கேமரா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் இந்த ஃபோனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நான் வீடியோ ரெண்டர்லாம் பண்ணாலும் ஃபோன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த ஹீட்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும். ஆனால் ஹீட் வராது அவங்களுக்கு. இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், ஆனால் ஹீட் ஆகுமா, அவங்க பேனிக் ஆவாங்க, ஃபோன் சுடுது ப்ரோ அப்படின்ட்டுருவாங்க. அதனால் எனக்கு அது ஒரு பயம். போலீஸ் கேஸ்லாம் அலைய முடியாதுல்ல. ஸோ இது ஒரு பக்கம். அடுத்து என்னடான்னு பார்த்தா, இந்த டிவைஸில் கேமராவை கேட்குறாங்க. கேமரா எனக்கு வந்து டாப் நாச்சாக இருந்ததுன்னா போதும் ப்ரோ. நான் எல்லாம் கேட்டு கடைசியில் கேமரா டாப் நாச்சாக இருந்தால் போதும்னா, ரியல்மி வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஸ்னாப் ட்ராகன் வேரியன்ட் நம்ம பேசணும்ல 660, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிக்சடாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா கேமரா பெயிண்ட் அடிக்குது, திடீர்னு பார்த்தா ஓரளவுக்கு ஓகேங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இன்கன்சிஸ்டண்டாக இருக்கும்போது நம்ம எப்படி தைரியமாக வந்துட்டு வாங்குங்க ப்ரோ ரியல்மி GT70 தானே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ நீ வந்து இப்போ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, உன்னோட யூஸ் கேசஸ் நீ சொல்கிற இல்லையா, இதே மாதிரி தான் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாருன்னா அப்போ இந்த ஃபோன் அவருக்கு ஆப்டாக இருக்கும். கரெக்ட். ஸோ அதான் எண்ட் ரிசல்ட்டு. ஸோ அதுதான் தெரியணும்னு நினச்சேன். ஸோ இப்போ உன்ட்ட நான் ஒரு கேள்வியாக கேட்குறேன் எப்பயும் மாதிரி. ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு நீ சாட்டிஸ்ஃபைடு? எனக்கு வந்து பிடிச்சி செம்மையாக இருக்குது.
நான் இப்போதைக்கு பில்ட் குவாலிட்டிக்கு நான் இவங்க கொடுத்த கேஸ் தான் யூஸ் பண்றேன். ஸ்டாக் கேஸ் தான் யூஸ் ஆமா பண்றேன். பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்குண்ணா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. நான் இப்போ பாத்தீங்களா கண்டென்ட் பேஸ்ட் ஃப்ரம் யுவர் கிளிப் போர்டு, ஆமா ஆமா. அது வந்து ஏன் அந்த பக் வருதுன்னு தெரியல, எப்பவுமே அப்படிதான் வருது. இத்தனைக்கும் நம்ம எதுவுமே பேஸ் பண்ணல. ஆமா எதுவுமே பண்ணல, அது வந்து பக்காவே எனக்கு அப்பத்துல இருந்து இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணல அவங்க. இது ஒரு பக், நான் சொல்ல கரெக்டா உள்ள போயிட்டுங்க. ஆமா. அப்புறம் இது சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஹெட் சார் வந்து 1.183, பாடி சார் வந்து 0.660 அதான் இருக்கு. அப்புறம் ஓடைலர் தான் இருக்கு. ஆமா அதனால கால் ரெக்கார்டிங் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே பயமே இல்லைண்ணா. நான் கூட கூகுள் 60ல கூகுள் டைலர்னா இதுல வந்து ஓடைலர் ஜாலி ஜாலி. நான் பயந்துட்டேன், சரி கூகுள் டைலர் கொடுப்பாங்க கால் ரெக்கார்ட் போகும்போது இந்த டிங்னு சவுண்ட் வரும். ஆனா 9ல கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனே இல்ல. என்னது 9ல பீப் சவுண்டோட வருமே? இல்ல ஆப்ஷனே இல்ல. என் ஃப்ரெண்ட் வந்து சொன்ன இது மாதிரி உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனே இல்லடா. எந்த ஒரு செட் அது? ஆண்ட்ராய்டு. இப்போ எந்த ஊரோட டிவைஸ் அது? சென்னை தானா? இங்கதான் ஆர்டர் போட்டான், அமேசான் ஆர்டர் போட்டான். அப்போ வரணும்டா. ஏன் கேக்குறேன்னா இப்போ இது பாரு 10A, இந்த 10A வந்து இந்த 10A வந்து ஜோக்கனா, இந்த 10A வந்து யூஎஸ் யூனிட்டான். ஓகேண்ணா. அதுவே நான் அந்த இது நம்பர்ஸ் வச்சு தான் பார்த்தேன், மாடல் நம்பர்லாம் வச்சு. இதுல இருக்கு பேர் கால் ரெக்கார்டிங். அதுல வந்து அந்த ஆப்ஷனே காணும், ஃபோன் பேசுற ஆப்ஷன் செட்டிங்ஸ்ல இல்ல. நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்ல அதை அட்டாச் பண்றேன் பாருங்க, அது இல்லன்னு வந்துச்சு. அவன் சொன்னா என்னடா எனக்கு இல்ல, சரி விடு பரவாயில்ல பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். பாவம். கால் ரெக்கார்டிங் இல்லாம மனுஷன் படுற பாடு இருக்கு பாருங்க. பில்ட் குவாலிட்டி எனக்கு சாட்டிஸ்ஃபை. பில்ட் குவாலிட்டி ஓகே, கால் குவாலிட்டி ஓகே. சிம் எப்படிடா, நீ என்ன சிம் யூஸ் பண்ற? VI தான். இப்போ 5G மாறணும், அதான் ஏர்டெல் போலான்னு இருக்கேன் மீராக்கு. ஆனா VI தான் உனக்கு இப்போ ஃபாஸ்டா இருக்குமே எப்படியும்? VI 4Gல ஃபாஸ்டா இருக்குன்னா நான் கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு இடத்துல வந்து சிக்னல் 4G வந்து ரொம்ப லோவா இருக்கு. ஓகே. மிச்சப்படி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏர்டெல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேர் நல்லா இருக்கும், ஜியோலையும் மாசா இருக்கும் ஸ்டாண்ட் லோன் அதெல்லாம் பேர். ஆனா நெட்வொர்க் தான் வராது. அப்படியா? ரெண்டு பேருமே அப்படிதான். ரெண்டுமே வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவன் இல்லை தான். அதனால ரொம்ப சூதானமாக ஹேண்டில் பண்ணுவோம். வீட்டை சுற்றி இருக்கிற யாராவது ஏர்டெல் வச்சிருக்காங்களா, ஜியோ வச்சிருக்காங்க பார்த்து அவங்களுக்கு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு நீ மாறுறது பெட்ரு. ஆனால் நம்ம வந்து வெளிப்புற தோற்றத்தில் வந்து எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, ஜியோ ஒரு பக்கம் பார்த்தா அன்லிமிட்டெட் 5G, நம்ம 30,000 GB கூட ஹாட்ஸ்பாட் போடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என்னமோ வந்து ஹாட்ஸ்பாட் சர்வீஸ் வச்சிருக்கிற மாதிரியும் நம்ம ஹாட்ஸ்பாட் நாயகனா இருக்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, முதல்ல இந்த இன்டர்நெட் எக்ஸ்போச்சரை கொஞ்சம் கம்மி பண்ணாதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்னு மட்டும் தெரியுது. அதை சொன்னாலே நிறைய பேர் பூமர்ன்ட்டு போயிடுவாங்க. ஆனா அது சீரியஸா டாக்ஸிக்கா இருக்குங்க. அதனால ஒரு லிமிட், இதுல ஜோக் என்னன்னா நாமளே நம்மளை லிமிட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னா சில சமயங்களில் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு பார்த்தோன்னா 300 GB கேட்பான். அப்புறம் 300 GB கேட்பான். அப்புறம் வந்துட்டு ஹாட்ஸ்பாட் போட முடியாதான். ஹாட்ஸ்பாட் போட்டா அது மீட்டர்ட் நெட்வொர்க் ஒர்க் ஆகும். மீட்டர்ட் நெட்வொர்க் அன்லிமிட்டெட் மாதிரி ஒர்க் ஆகாது. ஒரு நாளைக்கு 1.5 GB அந்த 1.5 GB மட்டும் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாம் ஏதோ கணக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது என்னென்னமோ பண்றீங்க, ரொம்ப மோசம். ஸோ அதெல்லாம் ஏன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா சிம்பிளா ஒரு டைம்லாம் ஹாட்ஸ்பாட்டுங்கிறது எல்லாரும் ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான். அப்பயே ஒரு 300 ரூபாய்க்கு 4 GB கிடைச்ச காலங்கள்லேயே அப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஹாட்ஸ்பாட்லாம் போட்டு. இப்போ கொஞ்சம் கோளராக தான் இருக்குது. அந்த எம்டிஎஸ் எல்லாம் சொருகும் போது கூட எல்லாரும் நிம்மதியாக சொருகிட்டு இருந்தாங்க. முட்டை பிக்சர் போட்டு ஒரு டேட்டா டாங்கல் சொருகிட்டு இருப்பாங்க 3Gக்கு. அப்போ கூட வாழ்க்கை நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னடானா பழக்கப்படுத்தி விட்டாங்க எல்லாரையும். இன்டர்நெட் அடிக்ஷன். உண்மை. இஷ்டத்துக்கு இன்டர்நெட்டில் எல்லாத்தையும் போட்டு ஏதாவது ஒரு படம் பார்க்குறது, படம் பார்த்து முடிச்சுட்டு அதை டெலிட் பண்ணுறது, திரும்ப பார்த்தோன்னா ஒரு 5 GB படம் டவுன்லோட், அது உடனே அவ்வளோதான். இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே கொண்டு போய் எல்லாரையும் விட்டனால டேட்டா வந்து எல்லாருக்கும் தண்ணி மாதிரி கிடச்சோடனே இஷ்டத்துக்கு செலவு பண்ணுற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தோடனே இப்போ அவனுக்கு செக் வச்சானுங்கன்னு அந்த இடத்துல உனக்கு அந்த மாதிரியே டேட்டா வேணுமா, எக்ஸ்ட்ரா 150 ரூபா கொடு அப்படின்வான். இவனுங்க ஒரு சிலர் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுப்பாங்க. ஆமாம், கொடுக்க முடியும்னா கொடுப்பாங்க. அது அவனுக்கு பிஸ்னஸ் தானே, அவனுக்கு க்ரோத் தானே. இருந்தாலும் பிஎஸ்என்எல் வந்து அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லையா, யாருனாலும் ஹாட்ஸ்பாட் போடலாமா, ஏன்னா நெட்வொர்க் தான் வராது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஆமா, எங்க அப்பா பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, 3Gல யூஸ் பண்ணாரு. அதுல ஃபோன் பண்ண எடுக்க ஃபோன் வர போக மாட்டேங்குது. அவருக்கு பக்கத்துல இருந்து நான் ஃபோன் பண்றேன், எனக்கு அதே அதிகமா ஃபோன் அடிக்ஷன் இருக்கக்கூடாதாண்டா. அதனால வந்து பிஎஸ்என்எல் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, இதுல ஹைலைட் என்னன்னா இதுதான். நான் ட்வீட் பார்த்தேன், வேற லெவலு அப்படின்னு போட்டு விட்டேன். ஏன்னா நெட்வொர்க்கே வரல, நிறைய பேர் புலம்புறாங்க. அப்படியே வந்தாலும் 2Gல வருது ப்ரோ, இல்லாட்டி சரி அப்படியே நெட் வந்தாலும் கூட 2 Mbps மாதிரி ஸ்பீடு வருது. இதில் நகர்ந்து இதை ஹாட்ஸ்பாட் வர போட்டு 10 பேரை யூஸ் பண்ண வைக்கிறது. கரெக்ட். இதில் ஆனால் அவங்க வந்து பெருமையாக போட்டுக்கிறாங்க, தன்னே தானே ராஜாவாக உணர்ந்து. பட் அவங்களே கலாச்சிக்கிறாங்க போல. அதான் என்ன போட்டிருந்தாங்கன்னா, மற்றவங்கலாம் வந்து மீட்டர் நெட்வொர்க்குன்னுவாங்க, ஹாட்ஸ்பாட்லாம் போட விட மாட்டாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, எல்லாமே எதனாலும் யூஸ் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. டேய், ஒரு நாளைக்கு 2 GB கூட ஒன்றில் டவுன்லோட் பண்ண முடியல, நீ என்னடானே நான் ஹாட்ஸ்பாட் போட சொல்கிறேன். கரெக்ட். அதான் எங்கள் பிஎஸ்என்எல். ஓகே, டிஸ்ப்ளே உனக்கு அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் இப்போ அவுட்டோர்ல ஆட்டோ பிரைட்னஸ் யூஸ் பண்றேன், நல்லா இருக்கு, கரெக்ட்டா இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ்.
ஸோ உனக்கு மொத்தம் இப்போ இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் ஓகே தானே? ஆமாண்ணா. என்ன அந்த நார்மலாக ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் கொடுப்பாங்களா, அதான் யூஸ் பண்ணுறேன். டெம்பர் கிளாஸ் ஒட்டல. ஓகே ஓகே. எனக்கு குவாலிட்டி இடிக்கும் பயமா இருக்கு, அதை விட்டுட்டேன். இந்த மஞ்சள் கலரே அழகா இருக்குடா ஆக்சுவலாக. ஆமாண்ணா, சூப்பராக இருக்கு. இதில் பார்க்கும்போது இப்போ மற்ற ரெப்ரஸன்டேஷன், இந்த ப்ராடக்ட் ரெப்ரஸன்டேஷன் இமேஜஸில் பார்க்கும்போது இருந்ததை விட நீ நேரில் எடுத்துகிட்டு வரும்போது கையில் பார்க்க நல்லா தான் இருக்கு. எனக்கே பிடிச்சி நல்லா இருந்துச்சு. நான் டக்குன்னு நெட்லலாம் பார்த்தா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அப்பீலிங்கா இல்லையா? ஆனால் ஆச்சரியம் என்னன்னா 202 கிராமுக்கு 7000 mAh எப்படா பேக் பண்ணீங்க? பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஆமாம், நிறைய ஃபோன்ஸ் பிளாஸ்டிக் தான் இந்த காலத்தில். என்ன 30-35,000 ரூபாய்க்கு நிறைய பேர் பிளாஸ்டிக் தான் தராங்க. இவ்வளவே ஷாமியில் 17T இருக்கு, கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் அது. ஆனால் 55,000 ரூபா கார்டு ஆஃபரில், அதுவும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். அது பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஸோ அதான் காஸ்ட் கட்டிங் எங்கேயாவது பண்ணி ஆகணும்ல. நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தராங்க. என்ன கொஞ்சம் டியூரபிளாக இருந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். கீழே விடும்போது ஒரு சின்ன ஸ்கஃப், ஒரு டென்ட்டு, அது அந்த லிமிட்டில் வச்சுக்கிட்டா ஓகே. ஒரேடியாக பொழந்துக்குச்சின்னா தான் கஷ்டம். உண்மைண்ணா. எங்கள் ஆஃபீஸ் 60 யூஸர் இருக்காரு. அப்புறம் நான் 70 வாங்கிட்டேன்னாரு. 70 தொட்டு பார்த்தாரு. நான் வெயிட் கம்மியாக இருக்கு, எத்தனை mAh கிடையாது, எத்தனை 1000 mAh கிடையாது, 7000 mAh, 7000 mAh. இவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்குன்னு அவரே பார்த்து, ஏன்னா 60 யூஸ் பண்ணுறாரு, ஒரு கர்வ் டிஸ்பிளே, ஒரு 5500 mAh யூஸ் பண்ணும்போது என்னடா வெயிட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாரு. லைக் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்சுவலாக நல்லா இருக்கு. நான் கையில் எடுத்ததுமே எனக்கு அதான் தோணுச்சு. கரெக்ட்ண்ணா. அவருக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து எண்ட்லாம் கொண்டு போவாராம். 50% வந்தோடனே மனசு கஷ்டமா சார்ஜ் போட்டுவாரு அங்கே. அதனால அவருக்கு வந்து பேட்டரி வந்து பிரச்சனை இல்லைனாரு. சரி, அதுக்கப்புறம் தான் நான் இதுவும் கன்சிடர் பண்ண வாங்கலாமான்ட்டு. 60 அதான்டா எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு என்ன ஒரு பயம், நான் திரும்பியும் சொல்றேன்னு, 2 வருஷம் முன்னாடி உள்ள ஃபோனை பத்தி நான் இன்னைக்கு வந்து அன்னைக்கு நான் என்ன அனுபவிச்சேனோ அதை வச்சு சொல்ல முடியல. அந்த இன்னைக்கு என்ன ஆச்சு, இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இந்த கதைலாம் நமக்கு தெரியாது. நான் வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணும்போது அது கரெக்டு தான். இன்னைக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியாதனால தான் பயமா இருக்கு. அதனால தான் சில ஃபோன்ஸை பற்றி ரொம்ப சாலிடான கமெண்ட்ஸ் பண்ண முடியல. இப்போ நீ எடுத்துகிட்டு வந்தனால இப்போ என்னால் என்ன சொல்ல முடியும் தெரியுமா, அடுத்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருந்துன்னு கூட சொல்ல முடியும். ஆனால் இதுவே வந்து இந்த டிவைஸ் வந்து நான் ஹோல்டே பண்ணல அப்படின்னா நான் அதுக்குள்ளார வந்துட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்கும் ப்ரோனா நான் எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட், சத்தியமாக சொல்ல முடியாது. நெட்டில் இருக்கிறது அதில் 360 டிகிரி ப்ரிவியூ வேணால் வச்சிருப்பான், அதை பார்த்தா போதுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இது ஓப்போ இருக்குல்ல, நிறைய பேரோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஜென்ரல் கன்சியூமர்ஸ் கடையில் போய் பார்த்தேன் ப்ரோ, பார்க்கும்போது ஓப்போல X9 Pro யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல ஃபோன், ப்ரீமியமாக இருக்கு, ஆனால் ஹெவியாக இருந்துச்சு. பக்கத்துலேயே X9 Ultra இருக்கு, அதுதான் வெயிட் அதிகம் ஆக்சுவலாக, ஆனால் வெயிட்டாகவே இல்லை கையில் எடுத்தா. ஸோ அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அதை நான் வந்து வெறுமனே பார்த்துட்டு நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ இன்கேஸ் நான் இப்படி கூட கெஸ் பண்ணலாம், எப்படின்னா X9 Pro நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு வெயிட்டாக இருக்குன்ட்டு, அப்போ X9 Ultraலும் என்ன வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க வந்து அழகாக ப்ரில்லியண்ட்டாக உள்ள வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் மாசாக பண்ணியிருந்தாங்கன்னா கையில் பிடிக்கும் போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் உள்ள போகிறதே கஷ்டமாக இருக்குடா சில சமயங்களில். இது ஒரு காலத்தில் இந்த பிராண்ட் இப்போ இருந்தனால இப்பயும் அது அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கெஸ் ஒர்க் அவ்வளோதான். ஆனால் என்ன ஆகிடும்னா அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் எப்பயுமே மக்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஒரு சில ஃபோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, எல்லாரோட ஒப்பீனியன்ஸும் கேட்டுக்கோங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சில ரிசர்ச் பண்ணுங்கள். எங்கேயாவது டெமோ டிவைசஸ் இருக்குன்னா போய் தொட்டு பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிடுங்க. இது வந்து இருக்கு. இல்லாட்டி கண்மூடித்தனமாக வாங்குற பழக்கம் எப்பயும் இருக்கா, சரி வாங்குங்க, அவ்வளோதான். இல்லை எனக்கு வந்து அப்புறம் ஒரு சிலர்லாம் பார்த்தோன்னா அந்த ஓசிடி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்ச பையன்லாம் இருக்கான். வாங்கிவிட்டு அப்புறம் லைட்டாக வெயிட் இருந்ததுன்னு வையன், என்ன வெயிட்டாக இருக்குது, வெயிட்டாக இருக்குன்னே தெரியாதுண்ணே. ஸோ அது மட்டுமே அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். 10 நாள் கழிச்சு அவனை போய் பார்த்தாலும் வெயிட்டாக இருக்குன்னுவான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நமக்கு எப்படி இருக்கணும், ஐயோ இவனுக்கு இதை சொல்லிட்டோமே அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் ஓகே, அப்போ உனக்கு வந்து டிஸ்பிளே எல்லாமே ஓகே தான், ஹாப்பி. டால்பி விஷன் இருக்குது, பீக் பிரைட்னஸ் 6000 nits போகுது. உனக்கு வந்து டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து 1000 nits அசால்ட்டு, 1800 வரைக்கும் ஹை பிரைட்னஸ்ஸு. கண்ணை விஞ்சி போகிறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. எக்ஸப்ட் யூ அவ்வளோ பிரைட்டாக தான் இருக்குது. சும்மா அலர்ட் ஸ்லைடர், அந்த இது பிரைட்னஸ் ஸ்லைடர் தள்ளி பார்த்தேன். ஓகே, 6.8 inchும் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, பெசல் வந்து நல்லா ரொம்ப மினிமலாக அழகாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, பரவாயில்ல. ஸோ இதில் வந்து 6 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வரையா? ஆறு. ஸோ அப்போது ஆண்ட்ராய்டு 15 வந்திருக்கு, 21 வரைக்கும் வரணும். சரி, 21 கலர் வைஸ் தானே வந்துடும் எல்லாத்துக்கும். சந்தோஷம் தானே. 2 ஒன்று தான்டா, ரியல்மியும் கலர் வைஸ் ஒன்று தானே. ஆரம்பத்திலே அவங்கள அதுன்னு பாட்டு பாடி இருக்கு. சரி, நீ வச்சிருக்கிறது என்ன வேரியன்ட்? 8GB RAM 256GB. 256GBனாலே யூஎஸ் 4 வந்துடும், அதனால அது பிரச்சனை இல்லை. எப்படின்னா ஒரு ஃபைல்லேருந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நம்ம சோனி எக்ஸ்பீரியா இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கிட்டத்தட்ட 10 minutes ஆச்சு மேக்ஸிமம். ஒரு 10GB ஃபைலை 10GB ஃபைல் ஷேர் பண்ணுறேன், 1 minute அதுக்குள்ளே ஆயிடுது. சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் அதில் நியர்பை ஷேர் ஒர்க் ஆகாது. இதில் நியர்பை ஷேர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. சூப்பர். அப்புறம் கேமரா வேற 50 MP, 8 MP. அது இது வரைக்கும் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கு? ஓகே, எனக்கு பிடிச்ச என்னோட பாயிண்ட் ஆஃப்ல டே லைட்ல சூப்பராக இருக்குண்ணா. எனக்கு அந்த சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொடுக்குற ஃபோட்டோஸும் கொடுக்குதுண்ணா.
மிச்சப்படி எனக்கு வந்து அந்த இன்டெப்த்தாக ஒரு அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல் வரும் பார்த்தீங்கன்னா அது வந்து அதில் கிடைக்கல. இப்போ நீங்கள் ஒரு ஆனால் ப்ரோ மோட்லாம் இருக்கும்ல. ஆமாம், இது நீங்கள் சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க. சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோமா, எடுத்துட்டு அதை அப்படியே டப்புன்னு சீக்கிரமாக கேலரி கொடுப்பாங்க. அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும், ரொம்ப லேட் ஆகுதுண்ணா. இப்போ அதான் ஏன் இது இப்போ எல்லா ஃபோன்லையும் அப்படியே இல்லை நிறைய ஃபோன்ஸில் ஆகுது. அப்படியா? ஏண்டா 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினவனே இதே தாண்டா சொல்கிறான். அப்படியாண்ணா? அப்போனா மனசு நிம்மதியாக இருக்குல்ல? ஓகே சரி, எனக்கு ஒரு மாதிரி பயம் வருச்சுன்னா ப்ராசஸ் இல்லை நிறைய ஃபோன்ஸில் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியாக ப்ராசஸிங் நடக்குது, அதனால இது ஹேப்பன்ஸ். அப்போ நான் சாட்டிஸ்ஃபை. இதில் வந்து அல்ட்ரா வைட் இருக்குண்ணா, அதில் கலர் ரீப்ரொடக்ஷன் நம்ம மெயின் சென்சர் அளவுக்கு இல்லை, பட் எனக்கு ஓகே. எனக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. எப்படி வெட்ட வெயிலில் போனால் உனக்கு ஊரில் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஃபோட்டோஸ் அதெல்லாம் நல்லா எடுக்கலாம், சூப்பராக இருக்கலாம். மிச்சப்படி இதில் 2x ஜூம் சூப்பராக இருக்குண்ணா. 2x இன்சென்சார் நல்லா இருக்குங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா இதில் 4K 60 FPS ஃப்ரண்ட் அண்ட் பேக் தராங்க வீடியோவில். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சில ஃபோன்ஸில் வந்து 1080p 60 தான் மேக்ஸிமம் போகுது, இதில் வந்து 4K 60 FPS தராங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட். அதான் அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவன் திடீர்னு பார்த்தா 4K 60ங்கிறான். 4K 60னா பாருங்க, எனக்கு செல்ஃபி நல்லா ஷார்ப்பாக இருக்குடா. அதான் எனக்கு எப்படி தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. 38 நான் இப்போ சும்மா அதில் பார்த்துட்டு இருக்கேங்க, டீட்டெயிலிங் வந்து பயங்கரமாக இருக்குது. மேலே இருக்கிற ஸ்வெட்டு, சின்ன சின்ன ஸ்கின்னில் உள்ள அந்த சுருக்கம் அதெல்லாம் தெரியுது. ஃபோட்டோவில் ஆனால் மேக்கப் போடுதா? அது போடுதணும். மேக்கப்லாம் நீ தூக்கி விட்டல, ஒரிஜினல் குவாலிட்டியில் தான் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகி அதே லைட் என்னமோ புஷ் பண்ணுதுடா, கடுப்பா இருக்கு. அது ஆஃப் பண்ண முடியல. அதெல்லாம் வேணாம்டா, ஒரிஜினல் இல்ல. பரவாயில்லையே. போர்ட்ரைட் நான் யூஸ் பண்ணல, எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே. போர்ட்ரைட் ப்ராசஸ் சைட்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கானா? நான் இது செல்ஃபி கேமரா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல, நான் பேக் கேமரா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். நல்லா தான் இருக்கு, குட். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கேமராவில் மோஸ்ட்டாக இல்லை, நான் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா மட்டும் எனக்கு பேசி ஃபோனாக எடுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குது. ஐ சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. நான் சும்மா கேஷுவலாக எடுத்து பார்த்தேங்க, அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து ஒன்றுங்க, எப்பயும் ரியல்மியை வந்து நான் கேமரா ஃபோனாக பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஒரு டைம் வந்து ரியல்மி XT, X2 ப்ரோ அந்த டைமில் நான் கேமரா ஃபோனாக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க லைட்டாக அப்படியே அதை விட்டு விலகி போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. X6 நான் யூஸ் பண்ணும்போது நம்ம இவர் காமேஷ் ப்ரோடது GT6 அது யூஸ் பண்ணும்போதே எங்களுக்கு அப்புறம் இருந்ததுன்னா என்னடா இது அப்படின்னு தான் இருந்தது. சில சமயங்கள் நல்லா இருக்கும், சில சமயங்கள் மோசமாக இருக்கும், அப்படிலாம் இருந்தது. கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்பயே தெரிஞ்சிருச்சு, சரி இவங்க கேமரா ஃபோன் இல்லைன்னு. அந்த அடிப்படையில் அந்த அனுபவத்துலேருந்து நான் இதை வந்து பார்க்கும்போது இது எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, குட் அப்படி ஃபீல் ஆகுது. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ மொத்தம் வந்து ஃபோட்டோ மோடில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நீ வைப்ரன்ஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி கிறிஸ்ப் வைக்கலாம். கிறிஸ்ப் வச்சனா உனக்கு வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக்சரும் ஷார்ப்னஸும் பூஸ்ட் ஆகும். அப்போ நீ வந்து அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை ஃபோட்டோ எடுக்கும்போது நீ அந்த ஆப்ஷன் போய்க்க. அப்புறம் மற்றபடி வந்து ஸ்போர்ட் மோட் இருக்கு. இதுல வந்து எப்படின்னா நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே ஃப்ரண்ட் கேமரா சைடில் கூகுள் வீடியோ கால் பேசுற மாதிரி கொண்டு வரும், அந்த மோட் இருக்கு. டியூவல் இது ஓகே ஃபிலிம் டியூவல் வியூ, அண்டர் வாட்டர் மோடு இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கியாடா நீ? IP69 அது பார்த்தேன் சூப்பரா இருக்கு, அது நல்லா இருக்கு. ஸோ ஹைரஸ் மோட் இருக்கு, பனோரமா இருக்கு, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ தெருவில் போய் நின்னா நமக்கு நல்லா புரியும், அதோட அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுக்கும்போது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா தாங்க இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, இவ்வளோ நேரம் கேமரா ஓப்பன் பண்ணனால தான் ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது, இல்லைன்னா இவ்வளோ நேரம் வார்ம்னஸ்லாம் ஃபீல் ஆகலை. இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது தான் இப்போ இருக்குது. ஓகே, ஆனால் 38 அல்ல, நான் இப்போ அவுட்டோரில் இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், 10 மணி வெயில், அப்போ நான் யூஸ் பண்ணும் போது வந்து எனக்கு வார்ம் இருக்குது, 40 டிகிரி கிட்ட போகுது. இதை நான் வந்து ரெடிட்டில் போஸ்ட் பண்ணும்போது 40 டிகிரி, இது ரொம்ப ஹை ஆச்சு. என்னோட ரியல்மி நார்சோ 70 ப்ரோ வந்து எனக்கு வந்து 38 37 தான் போகும். இதே ரொம்ப அதிகமாக வார்ம் ஹீட் ஆகுதுன்றாங்க. இது ஹீட்னு கன்சிடர் பண்ண அது என்னாச்சுன்னாடா, புல்லட்டு நான் யூஸ் பண்ணேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, 350cc தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். என் புல்லட் வந்து நல்லா தான் இருக்குது. ஒருத்தன் ஹீட்டுன்னு வந்து என்கிட்ட வந்து சொல்கிறான், கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது ப்ரோன்னு ஒருத்தன் வரான், பார்த்தா 650cc. நான் என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்குது. நார்சோ 70 ப்ரோ 8400 மேக்ஸ் என்ன ஆகுது? அதான் நானும் கேட்குறேன். SOC வேறு, சாஃப்ட்வேர் வேறு, ட்வீட் பண்ணியிருப்பாங்க. சாஃப்ட்வேர் சேம் விட்ரு, SOC தான் மெயினிங்க. SOCக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கூலிங் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூல் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் வச்சுட்டு நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாது. நான் இன்றைக்கி வந்துட்டு Pixel 5 மட்டும் நான் 765 எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு அது எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். அதுக்காக இன்றைக்கி டேட்டுக்கு ஏதோ ஒரு ஃபோனை கூப்பிட்டு வந்துட்டு அது கூட கம்பேர் பண்ணேன்னு வைங்க, எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. புரியுதுண்ணா, கரெக்டு தான். சரி, அப்போ இதுவும் ஓகே.
ஸோ பக்கா. அப்போ கேமராவும் உங்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஃப்ரண்ட் 4K 60 தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சர்ப்ரைஸ். செம்மையாக இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் ஹாப்பி தானே? செம்மையாக இருக்குண்ணா. கேட்டு பாருங்க. இங்கே டால்பி இருக்குமே. இல்லைண்ணா, செட்டிங் ஸ்பெசிஃபைடாக இல்லை. ஓகே ஓ ரியாலிட்டி தான் இருக்கும். அப்படியா? சவுண்டு உள்ளார போயிட்டு இதான் மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். ஓ ரியாலிட்டி தான். ஓகே. ஸ்பீக்கர் மோடில் ஓ ரியாலிட்டி மட்டும் தான் அப்படின்னு காட்டு. லவுடாக இருக்குது. நான் அதான்டா இப்போலாம் எப்படி யோசிக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா? லவுடாக இருக்குது, பேஸ் ரொம்ப டீப்பாக இல்லை, அதான் பாயிண்ட்டு. ஆனால் ஹைலைட் என்ன யோசிச்சு பார்ப்பேன். இப்போது ஒரு 70,000 ரூபா ஃபோனோ இல்லாட்டி சில சமயங்களில் ஒரு சில 50,000 ரூபா ஃபோன்லேயோ பார்த்தோன்னா பேஸ்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் பே பண்ணுறோம். ஆமாம், காசுக்கு ஏற்ற தோசை கான்செப்ட் தான். ஸோ சில சமயங்களில் ஏதாவது 30,000 ரூபாய்க்கு பயங்கரமாக டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். ஸோ லவுட்னஸ், கிளாரிட்டி அதெல்லாம் அல்ட்டியாக இருக்குது. வால்யூம் பூஸ்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இல்லை. ஸோ 100% வால்யூம் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா கேட்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. அதில் வந்து அப்படி ஒரு மாதிரி டிஸ்டார்ட் ஆகி குளறுபடியா அப்படிலாம் இல்லை. ஸோ அது ஓகே. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது, செம ஃபாஸ்ட். டபுள் டேப் டு ஸ்லீப்பு. பரவாயில்லையா? ஆப்டிக்கல் தான் இல்லையா? ஆனால் குயிக்காக இருக்குது. நல்லா அந்த லைட் இருக்கான்னு பார்க்குறேன். பார்த்தா உள்ளேருந்து லைட் அடிக்கணும் இல்லையா ஆப்டிக்கலில், அதான் பார்த்துட்டு இருந்தேன் சைடு ஆங்கிளில். ஓகே, நைஸ். ஸோ நைட் டைம்லேயும் உனக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போனா என்ன சில டைம் ஒர்க் வந்து நான் காலையில் 6 மணிக்கு எங்கள் ஆஃபீஸ், லைக் நான் அதான் மீடியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே வந்து காலையில் ஷூட் கூப்பிடுவாங்க. ஸோ நான் 6 AM காலையில் அங்கே இருக்கணும். நைட்டு முடியாதுக்கு ஒரு 11:30 12 வீட்டுக்கு வருவேன். அந்த டைமில் பார்க்கும்போது காலைல சார்ஜ் 100 எடுத்தால் எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து 20-15% பேலன்ஸ் இருக்கும். அப்போ வந்து எனக்கு ஜிபிஎஸ் ஆனில் இருக்கும், ப்ளூடூத் ஆனில் இருக்கும், கரெக்டாக ஆன் ஆகிட்டு இருக்கும், ஹாட் பிளேஸில் இருப்பேன். சில டைம் வந்து ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிடும் அந்த 40 டிகிரி. அப்போலாம் போகும்போது எனக்கு ஓவரால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ஷூட் பண்ணுற இடம் வந்து ஒரு அவுட்டோர் மாதிரியான சினாரியோ வந்ததுன்னா ஏசி அங்கே இருக்காது, ஃபேனும் இருக்காது, எல்லா இடத்துலையும் தங்கச்சிடலாம். சூப்பர். ஸோ அப்போ இது வரைக்கும் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பெனிஃபிஷியலாக தான் இருந்திருக்கு. பேட்டரி லைஃப் பற்றி நம்ம சொல்லிட்டோம். ப்ளூடூத் ஆடியோ எப்படி இருக்கு உனக்கு குவாலிட்டி? ப்ளூடூத் ஆடியோ செம்ம டீசன்ட், பக்காவாக இருக்குது. டைப்-சி இப்போ யூஸ் பண்ணி பார்த்தியா? அது யூஸ் பண்ணி பார்க்கலாம். வெறும் ப்ளூடூத் ஆடியோ மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ரியல்மி பட்ஸ் T110 அது ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுறேன், அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஐஆர் பிளாஸ்டர் ட்ரை பண்ணலண்ணா, அதுக்கு அப்ளிகேஷன் இருக்குது, அது ஒர்க் பண்ணல. ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு இல்லையா? ஆமாண்ணா. அப்போது ரிமோட் அப்படின்னு போட்டால் வரும். ஐஆர் ரிமோட்டு ஆஃப் ஆயிடுச்சு. எஸ், சேவ். இப்போ வந்து பவர் கொடுத்தா இப்போ திரும்ப அழுத்தினாங்க லைட் எரியும் போது. ஆமாண்ணா, நல்லா தான் இருக்குது, ஒர்க் ஆகுதுங்க. ஸோ ரிமோட்டும் நல்லா தான் இருக்குது, குட். முன்னெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு 3 to 4 years பேக்லாம் கூட ரிமோட் ஆப் இருக்கும், ஆனால் நிறையா ஹோம் அப்ளையன்ஸ் அந்த லிஸ்ட்லேயே இருக்காது, சப்போர்ட் இருக்காது. கடுப்பாக இருக்கும். டேய் என்னடா ரிமோட் ஆப் அப்புறம் அது இருக்கும். ஸோ இப்போ பரவாயில்ல, நல்லா கேட்சப் பண்ணிட்டாங்க. முன்னெல்லாம் ஷாமி டாப்பில் இருக்கும், அப்புறம் பார்த்தா பிபிகே ஃபேமிலி டாப்புக்கு வந்துச்சு. இவங்க இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. பக்கா அதான் காம்படிஷன் ஏற அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஓகே. ஸோ மொத்தம் நீ எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இந்த டிவைஸில்? நான் 10க்கு 10 5 கொடுப்பேன். அதாவது இது மறுபடியுங்க அப்போது ரைட்ரா ரியல்மினா உனக்கு பிடிக்கும்டா இவன் அப்படி தாண்டா பேசுவான், அப்படி கிடையாது. எந்த ஃபோன்லேருந்து நம்ம வரோன்னு இருக்கு இல்லையா? நான் 2 கமெண்ட் படித்தேன். அதில் ஒரு பையன் போட்டிருக்காப்புல, நான் வந்து ரெட்மி Note 9 Pro யூஸ் பண்ணேன், இப்போ iPhone 17 வாங்கியிருக்கேன்னு போட்டிருந்தேன். அப்போ எப்படிப்பட்ட ஜம்ப்பாக இருக்கும்? செம ஹியூஜ் ஜம்ப், அது வந்து பயங்கரமான ஜம்ப்பு. ஸோ அப்போது அவர் என்ன சொல்லுவார்னா, 17 எப்படிப்பா இருக்குன்னு நான் கேட்டேன்னா, கிரேசி நான் சொல்லவே சரி 50க்கு எவ்வளோ போடுவேன், 50னா 50ன்னு, சரி 100னா எவ்வளோ, 100க்கு 100ன்னு அப்படி. சரி, ஏன்னா அவனுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டை ஃபுல்லாக அது ஃபுல்ஃபில் பண்ணுதுன்றனால அவன் ஷாக் ஆகிடுவான். ஸோ அதே மாதிரி ஓன் டிமாண்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ நீ 10 out of 10 கொடுக்குற. ஸோ இதுலேயே என்ன வந்துருமா, இப்போ GT7T நீ யூஸ் பண்ணுற, GT80 வருதுன்னு வைப்போம். சப்போஸ் 80ன்ற போது உனக்கு என்ன ஆகிடுதுன்னா ஜஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் அப்டேட். அந்த அப்கிரேட் நீ ட்ரை பண்ணுற அளவுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்டேபிள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிலர் 1 வருஷத்துக்கு ஒருக்கெல்லாம் வாங்குவாங்க. அப்படி வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை விட 70 பெட்டராக இருந்தது. ரொம்ப சக்ஸஸிவாக டக்குன்னு அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபீல் வரும். இப்போ iPhone 16லேருந்து 17 வரவங்களுக்கு அதே மாதிரி சில சமயங்கள் இப்போ 17லேருந்து 18 அடுத்து வருது, 17லேருந்து 18 போகிறாங்க, பார்த்தா 18 அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் போகும்போது என்ன ஆகும்னா, மார்க் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி உனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டட் ஃபீல் வராமல் போயிடும். 5 வருஷத்துக்கு ஒரு ஃபோன் வாங்கும்போது அது வேற மாதிரி இருக்கும், டே நைட் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும். அதுலேயும் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது,
நீ வந்து ரொம்ப நாளாக பிளாக் போஸ்ட் எல்லாமே டெக்குக்கு இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறனால உனக்கு ஹீட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும். அதனால தான் நீ பார்த்தனா இப்படி கூலாக இருக்க. 5 வருஷம் முன்னாடி ஒருத்தர் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணாருன்னா அவர் ஃபோன் இதுக்கு முன்னாடி ஹீட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அவர் வந்து K3 நோட்டோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒன்று லெனோவில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நோக்கியாவில் 6.1+ யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து ஃபோன் வாங்கும்போது என்ன ஆகும்னா எல்லா ஃபோன்ஸுமே இப்போ ரொம்ப பவர்ஃபுல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா சின்ன சின்ன டாஸ்க்குக்கே அது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். அப்போ அது வந்து உங்களுக்கு அப்நார்மலாக ஃபீல் ஆகுமா? அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் உங்களுக்கு தெரியாதா? ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபஸ்ட் வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும், பழைய ஃபோன் யூஸ் பண்ண ப்ரோ, சூப்பர் ப்ரோ, அது வந்து 100க்கு 110 கொடுக்கலாம் ப்ரோ, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இதுக்கு 100க்கு 50 கொடுக்கலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி சொல்லிட்டீங்க? ப்ரோ சும்மாண்ணா நான் ஏதாவது பண்ணாலே சூடாகுது ப்ரோ, இன்ஸ்டாகிராமில் ரீல் தான் ப்ரோ பார்த்தேன், 20 நிமிஷம் பார்த்தா சூடாகுது. ஸோ இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது என்ன இன்ஸ்டாகிராமை சிறப்பு கலத்தி அடிக்கணும், அது வேற விஷயம். பட் சூடானதுக்கு வந்து என்னன்னா உள்ள இருக்கிற அது ப்ராசர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. கரெக்ட்லா அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால அவங்களோட அபிப்பிராயம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இது தெரியுமா, அவங்க அதையும் யோசிச்சு சொல்லுவாங்க. உள்ளே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான SoC இருக்கிறனால எனக்கு தெரியும், பிராண்ட் வந்து மேபி இன்னும் கூலிங் மெக்கானிசம் கான்சென்ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வந்து ப்ராக்டிக்கலாகவே நல்ல கூலிங்கே இருந்தாலும் கூட சில சமயங்களில் ஹீட் இந்த அளவுக்கு ஆகுதுன்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நல்லா தான் இருக்குது. ஸோ அதான் அந்த புரிதலுக்கு பொறுத்து மார்க் இந்த மாதிரியான விஷயங்கள் மாறுது. அது இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நீ 10/10 கொடுத்துருக்கேன், ஓன் டிமாண்ட்ஸ் அது ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால நீ 10/10 கொடுத்துருக்கேன். ஒருத்தர் வருவார் எனக்கு வேறு லெவலில் ஃபோட்டோ வேணும், எப்படி அப்படின்னா அவர் வந்து நான் இப்போ தான் என் ஃப்ரெண்டோட X200 Pro யூஸ் பண்ணி பார்த்தேன், அதில் பயங்கரமாக இருந்தது கேமரா, அதனால தான் நான் Realme GT7 வாங்கலான்னு இருக்கேன். அதுலேயும் கேமரா ஏன்னா ஒரே கம்பெனி தானே, எல்லாமே BB கேமராக்குள்ளே தானே வருது, அதனால வாங்கினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு வந்து நம்ம வந்து பெரிய ஷாப்பு கூடியாக காட்டணும், ஐயா வேணா ஐயா ஓடி பேரியா அப்படின்னு. ஆமாம், இதுதான் பாயிண்ட். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சும்மா ப்ரோ. அதுக்கப்புறம் நான் ஹீட்டிங் சொல்ல மாட்டேங்கல, சோனி எக்ஸ்பீரியல் வந்து எனக்கு 50 தொட்டுச்சு, எப்பயுமே 50 டிகிரி போயிடும். அதுக்கு இது வரும்போது நான் வந்து 40 தான் ப்ரோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய விஷயம் வித்தியாசம். நான் அந்த பெஞ்ச் மார்க் அந்த 3D பெஞ்ச் மார்க் இருக்கலாம் ப்ரோ, அது சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்போ 48 போச்சு. அதில் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் போகும்போது 56% ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. அது பிரச்சனை இல்லை, பட் சும்மா டெஸ்ட் பண்ணி ஹீட்டிங் எவ்வளோ போதும் சும்மா ட்ரை பண்ணேன், சும்மா போர் அடிக்கும் பார்க்கும்போது 48 போச்சு ப்ரோ. அது மொத்தம் இல்லை, அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஃபோன்லேருந்து இந்த ஒரு டாஸ்கிங் போகும்போது ஹீட்டிங் சுத்தமாக தெரியல. கையில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன அந்த வார்ம்னஸ் வந்து மனசுக்கு நிம்மதியாக இருந்தது அப்படிங்கிறியா? ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ மொத்தம் இப்போ நம்ம மக்கள் யாராவது வந்து என்னோட அப்சர்வேஷனில் சொல்கிறேன், கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோன் வாங்கணும் போது அந்த GT70 இருக்கும். அப்புறம் வந்து ஒரு கேஷுவல் யூசர் தான் மீடியாக்காக வாங்குறேன் அப்படின்னாலும் GT70 கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் GT70, ஏன்னா 120 வாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இது கீழே இருந்த ஃபோனும் இப்போ இல்லை, சரியா? அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் பேட்டரி லைஃப் ஒரு பாயிண்டாக வச்சு சப்போஸ் 8 ஹவர்ஸ் மாதிரியான SOT யாராவது எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது நல்ல ஃபோன் தான். சிலர் வந்து ஏன்னா MAH இருக்கே ப்ரோ அப்போ 10 மணி நேரம் வரணுமேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்மளால 5G டேட்டா ஆன் பண்ணிட்டு தான் ஆஃபீஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கான் போல. அப்போ டே ஃபுல்லாக 5G டேட்டா ஆனில் இருக்கும், அதில் தான் ரோமிங்கில் இருப்பான். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வீட்லேயும் ஒய்ஃபை ஆஃபீஸ்லேயும் ஒய்ஃபை இடைப்பட்ட ட்ராவலில் மட்டும் தான் 5G அப்படின்னா அப்போ இதோட பேட்டரி லைஃப் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே நீங்கள் தான் இதெல்லாம் யோசிக்கணும். இது வந்து நான் இதனால தான் என்ன ஆயிடுதுன்னா இப்போ பாரு இது வந்து ஒரு 40-50 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோ. ஆனால் இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா GT70 நம்ம பொன் மனோஜ் மாதிரி ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கு இதுதான் பாயிண்ட். ஆனால் அதுக்கு இடையில யார்கிட்ட கதைகள் வரும். சிலருக்கு அது எப்படி தெரியுமா ஃபீல் ஆகும், ரொம்ப முறானுங்கடா டக்குன்னு முடிச்சு விடாம சும்மா அப்படின்னு இருக்கும். ஆனால் சில சமயங்களில் சில கான்டெக்ஸ்ட்டை இப்போ சொன்னாதான் அது அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு கிக்கின் ஆகி அவங்க எதையோ தேடும் போது அவங்களுக்கு தோணும் நம்ம வந்து இப்படிதான் தேடணும், அப்போ நமக்கு தேவையானது இப்படி தேடினாதான் நமக்கு கரெக்டான ஃபோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லுக்கில் நல்லா இருக்குன்ட்டு வாங்கிவிட்டு அப்புறம் போய் வருத்தப்படக்கூடாது. சில சமயங்கள்ல வந்து ஒரு சில ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா பார்க்க லுக்காலாம் இருக்காது, ஆனால் யூஸ் பண்ண சூப்பராக இருக்கும். பழைய ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஃபோன் என்ன பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. M1 ப்ரோலாம் அவ்வளோ பேர் வாங்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பியாக சாதாரணமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு டே டு டே டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன் அது. ஸோ அதான் ஃபேக்ட், அதுக்கு தான் யோசிச்சது. ரைட்டுங்க, ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி, நான் உங்கள் மனோஜ். பார்க்கலாங்க, பாய்.